தகாத உறவில் இருந்த பெண்ணை கழுத்தை நெரித்து கொலை செய்த கள்ளக்காதலனை போலீசார் கைது செய்துள்ளனர். விடுதியில் நிகழ்ந்த வில்லங்க சம்பவம் குறித்து பார்ப்போம். சென்னை திருவல்லிக்கேணி கலைவாணர் அரங்கம் எதிரே உள்ள தனியார் தங்கும் விடுதியில் வியாழக்கிழமை இரவு கணவன் மனைவி என கூறி ஜோடி ஒன்று அறை எடுத்து தங்கியுள்ளனர். வெள்ளிக்கிழமை அதிகாலை விடுதி மேலாளரிடம் சென்ற அந்த கணவர் தன்னுடன் வந்த பெண்ணை கழுத்தை நெரித்து கொலை செய்துவிட்டதாக தெரிவித்துள்ளார். இதனால் அதிர்ச்சியடைந்த மேலாளர் அருளானந்தம் திருவல்லிக்கேணி காவல் நிலையத்திற்கு தகவல் தெரிவித்துள்ளார். சம்பவ இடம் வந்த போலீசார் பெண்ணின் சடலத்தை கைப்பற்றி உடற்கூறாய்வுக்காக ஓமந்தூரார் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். பின்னர் அந்த ஆண் நபரை பிடித்து விசாரித்த போது அவர்கள் கணவன் மனைவி அல்ல, கள்ளக்காதல் ஜோடி என்பது உட்பட பல்வேறு அதிர்ச்சி தகவல்கள் வெளியே வந்தது. பெரம்பூர் நம்மாழ்வார்பேட்டை ஒத்தவாடை தெருவைச் சேர்ந்தவர் ரூபன். இவருக்கும் சூடை அஷ்டபுஜை சாலையைச் சேர்ந்த திருமணமாகி 2 குழந்தைகளுக்கு தாயான ஜெயலட்சுமிக்கும் பழக்கம் ஏற்பட்டுள்ளது. மது பழக்கத்துக்கு அடிமையான ஜெயலட்சுமி ரூபனுடன் சேர்ந்து அவ்வப்போது ஒன்றாக மது அருந்துவிட்டு உல்லாசமாக இருந்துள்ளார். வியாழக்கிழமையும் இப்படி மது அருந்துவிட்டு உல்லாசம் அனுபவிக்கவே இருவரும் தனியார் விடுதிக்கு வந்து தங்கியுள்ளனர். வந்த வேலை ஒரு பக்கம் நடந்து கொண்டிருந்த நிலையில் ஜெயலட்சுமியின் செல்போனை ரூபன் எடுத்து பார்த்துள்ளார். அதில் ரூபனை போலவே பலரிடமும் ஜெயலட்சுமி நெருக்கமாக இருப்பதும் அவர்களுடன் புகைப்படம் எடுத்து வைத்திருப்பதையும் பார்த்து அதிர்ச்சியடைந்திருக்கிறார். இதனால் இருவருக்கும் இடையே வாய்த்தகராறு ஏற்பட்ட போது ஜெயலட்சுமி குறித்து மேலும் சில தகவல்களும் சண்டையில் வெளியாகி இருக்கிறது. ஜெயலட்சுமி கடந்த 25 நாட்களுக்கு முன்பு மதுரவாயில் பகுதியில் உள்ள போதை மறுவாழ்வு மையத்தில் சிகிச்சை பெற்றிருக்கிறார். அப்போது லோன் சுரேஷ் என்பவரிடம் பழக்கம் ஏற்பட்டுள்ளது. அப்போது லோன் சுரேஷுக்காக ஜெயலட்சுமி பெண்களை அனுப்பி பாலியல் தொழிலிலும் ஈடுபட்டிருக்கிறார். இதெல்லாம் தெரிய வந்ததை தொடர்ந்து ஆத்திரமடைந்த ரூபன் ஜெயலட்சுமியை கழுத்தை நெரித்து கொலை செய்ததாக கூறியிருக்கிறார் என்று விசாரணை நடத்திய போலீசார் தெரிவித்துள்ளனர். இதையடுத்து கொலை வழக்கில் ரூபனை கைது செய்த போலீசார் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர்.